நாளுக்கு நாள் வெண்ணிலாவோட ஆட்டம் அதிகமாயிட்டே போகுது. அவங்க விஜய் காவேரியை சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. விஜய் காவேரி ஒண்ணா பேசும்போது விஜய கூப்பிடுறது, அதே மாரி விஜய் அப்படியே இழுத்துட்டு போறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இதனால காவேரி மனசு உடையிறாங்க. காவேரியால தாங்கிக்க முடியல. இத பார்த்த விஜய் காவேரி கிட்ட எல்லாமே புரிய வைக்கணும். காவேரிக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அவ ஏதாவது தப்பா நெனச்சுக்கிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதில நடுவுல தாத்தாவும் விஜய்க்கு நெறைய அட்வைஸ் குடுக்குறாரு. இந்த மாரி இப்படியே இருக்காதப்பா, காவேரி நீ ஒன்றா வாழணும்னா காவேரிக்கு எல்லா விஷயம் தெளிவாக சொல்லு, அவள் புரிஞ்சுனாலும் முதல்ல கேளு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தாத்தா, அவளை எம்டி சீட்டில் இன்றைக்கி உட்கார வைக்க போகிறேன், உட்கார வச்சுட்டு அவகிட்ட நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு. இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா, ராகினிக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த மாதிரி விஜயும் காவேரியும் அக்ரிமெண்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராக்ட் மூலமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் தெரிய வருது. உடனே அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவரும் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இந்த டைமில் விஜய் காவேரி பிரிக்கிறது சூப்பரான வேலை இருக்குது, ஏன்னா காவேரி குழப்பத்தில் இருக்கா, இந்த டைமில் நம்ம கரெக்டாக இவங்க 2 பேர் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாருமே சேர்ந்து பிளான் போடுறாங்க. கூட அன்பரசும் சேர்ந்து பிளான் போடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து வராங்க வீட்டுக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயும் காவேரி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு காவேரி கிட்டே விஜய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன் காவேரி, உனக்கு எல்லா விஷயமும் இன்றைக்கி தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் உள்ள இடைவெளி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, எல்லாமே போயிடும் நமக்குள்ளே, நம்ம எல்லாத்தையும் பேசி இன்றைக்கி முடிச்சிடுவோன்றாரு. அதை கேட்டு விஜய் ஏதோ நம்மளை டைவர்ஸ் பண்ண போகிறாரு, அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தப்பாக நினச்சிக்கிறாங்க காவேரி. இந்த சூழ்நிலை காவேரி விஜய் வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக இங்கே பசுபதியர் கும்பலே இருக்காங்க. அவங்க எல்லாருமே காவேரியோட குடும்பத்துக்கு எதிராக சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவேரி விஜய் அக்ரிமெண்ட் போட்டு தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, 2 பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜயும் காவேரி கிட்டே எல்லாருமே கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி சொல்லும்போது காவேரியால் தாங்கிக்க முடியல. காவேரி படத்துக்காக தான் மேரேஜ் பண்ணாங்க, விஜயோட பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா செமைய டென்ஷன் ஆகி எல்லா உண்மையும் சொல்கிறாரு. எனக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும், இந்த மாதிரி காவேரி பணத்துக்காக பண்ணல, அவன் தங்கச்சி உயிரை காப்பாற்ற தான் பண்ணான்ற விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. அந்த டைமில் எல்லாருக்கும் தெரிய வருது, காவேரி எவ்வளோ புனிதமானவ, அவள் எப்படி குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ காவேரி இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் என் பிள்ளைய விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்கும்போது விஜய் அதெல்லாம் இல்லை, உண்மையிலேயே காவேரி என் கூடவே இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வாழ்க்கையை எனக்கு யாசகமாக போட வேண்டிய அவசியமே கிடையாது, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துங்க, இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க, நான் கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே நான் போயிடுவேன் நீங்கள் நினச்சிங்கள, நான் எங்கே போயிட மாட்டேனோ, ஒருவேளை நான் அடம் பிடிப்பணும் இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, என்னை டைவர்ஸ் பண்ணணும் தானே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த விஷயம் எனக்கு எல்லாமே தெரியுங்க, அதனால் உங்களுக்கு நான் தொல்லையாவோ உங்கள் வாழ்க்கையை நான் கஷ்டப்படுத்தவோ நான் விரும்பலை, நீங்கள் வெண்ணிலா கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் வெண்ணிலா கூடவே வாழுங்க, உண்மையிலே நான் உங்களை நேசிக்கிறேன் விஜய், அதனால தான் இந்த நிமிஷம் சொல்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க விஜய், ஆனால் அதுக்காக மட்டும்தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன், இங்கே பாருங்கள், நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க சந்தோஷமாக வாழணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் சந்தோஷமாக வாழ என் வாழ்த்துக்கள், நீங்களும் வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நான் தலையிட மாட்டேன், என் கான்ட்ராக்டே முடிஞ்சிடுது இல்லையா, இதுக்கப்புறம் நான் உங்கள் வாழ்க்கையில் தலைய மாட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. விஜய் பயங்கரமாக கதிர, இல்லை காவேரி புரிஞ்சுக்கோ காவேரி, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கடி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. காவேரி அது மட்டும் ஆதரவாங்க. அவங்க அம்மா கிட்ட, சாரிம்மா என்னை மன்னிச்சிடுங்க, என் வாழ்க்கையை நானே பாடாக்கிக்கிட்டேன், என் தலையெழுத்து எப்படி நடக்கணுமோ அப்படியே நடக்கட்டும், என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க, பரவாயில்லடி, என் வயிற்றில் பிறந்த குழந்தைக்காக நீ கஷ்டப்படுறியடி, என்னால் தாங்கிக்க முடியலடி, நீ தெய்வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணுறாங்க. அதே மாதிரி கங்கா கட்டிக்கிறாங்க, என் வாழ்க்கையை காப்பாற்ற தானே காவேரி இப்பெல்லாம் பண்ண, ஏன்டி இப்படி உன் தலையில் நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழறாங்க. குடும்பமே நம்ம காவேரி கிட்ட அழறாங்க, அக்கா ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டேனக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனாவும் அழறாங்க. எல்லாருமே சேர்ந்து காவேரி கூட அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே காவேரி பின்னாடியே ஓடுறாரு நம்ம விஜய். ஆனால் வெளியில் ஓடி அவர் கையை பிடிக்கிறாங்க. விஜய்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்கிறாரு விஜய். இங்கே தாத்தா பரவாயில்லப்பா விடுப்பா, எல்லா பிரச்சனையும் தீர்த்துரும், காவேரி இப்போ கோவமாக இருக்கா, அவள் ஏதோ ஒரு புரிஞ்சுக்காமல் குழப்பத்தில் இந்த முடிவு எடுத்திருக்கா, சீக்கிரமாகவே காவேரி தெளிவு வந்துடும் அவளுக்கு, அவகிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கலாம்ப்பா, நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட்டிகிட்டு வராரு. இங்கே விஜய் கதறி அழறாரு. அவங்க தாத்தா மடியிலேயே படுத்துட்டு அழறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. தாத்தா காவேரி எனக்கு வேணும் தாத்தா, காவேரி இல்லாமல் வாழ்க்கை எனக்கு இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, இதெல்லாம் பார்த்த பசுபதி குரூப் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இதோட முடியுது.